பாகம் 21. பண நெருக்கடி. இன்னைக்கு நைட் என் வீட்டுக்கு வா என்று கூறிவிட்டு கோபமாக வெளியேறிய அரவிந்தை பார்த்த அவந்திகா வெள்ளவெளத்து போனாள். அவந்திகா பேசிய விதம் அரவிந்தை பாதித்திருக்குமா? இன்று மட்டும் அவந்திகா அரவிந்த் வீட்டிற்கு சென்றால் அவன் செய்ய போகும் பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் அவள் பார்க்க வேண்டியது வருமே. அரவிந்த் வீட்டுக்கு போவதா வேண்டாமா என்று அவந்திகா குழம்பிக் கொண்டிருக்க அரவிந்தோ அந்த ரூமில் இருந்து வெளியே வந்தான். கூல் ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து கொண்டிருந்த சம்பத்தோ அரவிந்த் ரூமில் இருந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும், இவ்ளோ சீக்கிரமா இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா என்று வியப்போடு கேட்டான். சம்பத்தின் கேள்வி காதிலே விழாத மாதிரி அவனுக்கு பதில் எதுவும் கூறாமல் கையில் வைத்திருந்த ஸ்கிரிப்டை படிப்பது போல பாவ்லா காட்டிக்கொண்டு அரவிந்த் சம்பத்தை தாண்டி நடந்து போய்க் கொண்டிருக்க அவன் பின்னாலேயே வேகமாக ஓடினான் சம்பத். அரவிந்தும் சம்பத்தும் வேறொரு ரூமிற்குள் நுழைந்தனர். அந்த ரூமில் வழக்கம் போல அரவிந்த் ஸ்கிரிப்டை படிப்பதில் மூழ்கியிருக்க சம்பத்தோ ஒன்றும் செய்வதற்கு இல்லாமல் அரவிந்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுமை இழந்த சம்பத், அரவிந்த் சார், உங்களுக்கு வேற எந்த வர்க்கும் இல்லனா நாம வீட்டுக்கு கிளம்பலாமா என்று தயங்கிக் கொண்டே அவனிடம் கேட்டான். சம்பத்தின் முகத்தை பார்த்த அரவிந்தோ, ஒன்னும் அவசரம் இல்ல என்று கேஷுவலாக பதில் கூறிவிட்டு மீண்டும் ஸ்கிரிப்டை படிப்பதில் மும்முரமானான். அவந்திகாவிடம் தனக்கு ஏகப்பட்ட வேலை இருப்பதாக கொஞ்ச நேரத்துக்கு முன்தான் அரவிந்த் கூறியிருந்தான். அப்படி இருக்க இவ்வளவு சீக்கிரத்தில் அவன் வீட்டுக்கு போனால், ஒருவேளை அங்கு அவந்திகா வந்திருந்தால் அரவிந்த் சொன்னதெல்லாம் பொய் என்று அவளுக்கு தெரிந்து விடுமே. அதனால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நேரத்தை கடத்துவதுதான் அரவிந்தின் நோக்கமாக இருந்தது. அரவிந்த் ஏன் இப்படி வினோதமாக நடந்து கொள்கிறான் என்று சம்பத் கவனமாக அரவிந்தின் முகத்தை கூர்ந்து பார்த்தான். ஆனால் அரவிந்தின் முகம் எந்தவித உணர்வையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருந்ததால் கவலைப்படும் அளவுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரிதாக இல்லை என்று உணர்ந்தவன் ரிலாக்ஸ் ஆனான். அரவிந்த் நல்ல மூடில்தான் இருக்கிறான் என்பதை உறுதி செய்து கொண்ட சம்பத் அந்த நாள் முழுவதும் அவன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்த கேள்வியை அதற்கு மேலும் மூடி மறைக்க முடியாமல் மெதுவாக அரவிந்திடம் கேட்க ஆரம்பித்தான். சார், நீங்க எவ்வளவு கவனமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீங்க மந்தாரா மேடமோட ஹோட்டலை விட்டு வெளியே வரும்போது எப்படி அவ்வளவு அஜாக்கிரதையா இருந்தீங்க என்று தன் மனதில் இருந்த கேள்வியை அவன் கேட்டு முடிக்கவும், நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் என்று சம்பத்தின் முகத்தை கூட பார்க்காமல் சாதாரணமாக பதில் கூறினான் அரவிந்த். நீங்க கவனக்குறைவா கூட இருப்பீங்களா? பொய் சொல்லாதீங்க சார், இதெல்லாம் நீங்க வேணும்னே தான் செஞ்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எதுக்குன்னு தான் தெரியல என்று நேரடியாகவே தன் எண்ணத்தை வெளிப்படுத்தினான் சம்பத். உண்மையிலேயே அரவிந்த் அப்படியெல்லாம் எதற்காக செய்தான் என்று அவனுக்கே தெரியாதுதான். அவன் ஹோட்டலை விட்டு மந்தாராவோடு வெளியே வரும்போது அங்கு ரிப்போர்ட்டர்ஸ்கள் இருப்பார்கள் என்று அரவிந்திற்கு தெரியும் தான். ஆனால் அவன் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்க நினைக்கவில்லை. சம்பத்தின் கேள்வியால் அந்த சம்பவம் நினைவுக்கு வர அரவிந்த் தன் போனை எடுத்து காசிப் வெப்சைட்டை ஓபன் செய்து பார்த்தான். அதில் அரவிந்தும் மந்தாராவும் சேர்ந்து ஹோட்டலை விட்டு வெளியே வந்தது பற்றிய நியூஸ் வெளியாகி இருந்தது. இது பற்றி நிச்சயம் அவந்திகாவிற்கு தெரிந்திருக்கும். அப்படி இருந்தும் கூட அவள் இப்பொழுது வரை அதற்கு எந்த ரியாக்டும் பண்ணவில்லை. அவள் எதனால் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை என்று யோசித்தவனின் புருவங்கள் குழப்பத்தால் சுருங்கியது. குழப்பம் எரிச்சலை உண்டாக்க கடுப்பில் டேபிளின் மீது போனை வீசியவன் மீண்டும் ஸ்கிரிப்டை படிக்க ஆரம்பித்தான். எதையோ பேச வந்த சம்பத் என்னை தொந்தரவு செய்யாதே என்று கூறுவதைப் போல அரவிந்த் ஒரு பார்வை பார்க்கவும் எதுவும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டான். இப்படியே 2 மணி நேரம் ஓடிவிட திடீரென்று அரவிந்த் எழுந்து நின்றதும், எங்க போறீங்க என்று அவசரமாக கேட்டான் சம்பத். வீட்டுக்கு என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான்.
காரில் விரைந்தவன் வீட்டுக்கு வந்ததும் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு செகண்ட் ஃப்ளோரை பார்த்தான். இன்னமும் அந்த அறையின் லைட் ஆன் செய்யப்படவில்லை. அவன் ஹாலுக்கு சென்றதும் அவனை வரவேற்க மரியா ஓடி வந்தாள். அவன் கோட்டை கழட்டி மரியாவின் கையில் கொடுத்தபடி அவந்திகா அங்கு இருக்கிறாளா என்று பார்த்து கொண்டிருந்தான். வழக்கம் போல் இல்லாமல் அன்று ஸ்கிரிப்டை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்து விட்டான் அரவிந்த். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு லேண்ட்லைனுக்கு கால் வந்தது. போனை எடுத்த மரியா, சொல்லுங்க அவந்திகா என்று கூறவும் மரியா பேசுவதை கவனித்தான் அரவிந்த். அவந்திகா தான் போனில் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்ததும் தன் காதுகளை கூர்மையாக பட்டை தீட்டிக் கொண்டு முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல் அவள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தான். ஆமா, அரவிந்த் சார் இங்கதான் இருக்காரு, ஸ்கிரிப்ட் படிச்சிட்டு இருக்காரு. என்னது, பிஸியா இருக்காரா என்று கேட்டபடியே அரவிந்தை எட்டி பார்த்தாள். அதை கேட்டதும் அரவிந்த் ஸ்கிரிப்டை டேபிளில் வைத்துவிட்டு சோஃபாவில் சாய்ந்து கொண்டு ஃப்ரீயாக இருப்பதை போல் காட்டிக்கொண்டான். இல்ல, அவரு ஸ்கிரிப்ட் படிச்சதால டயர்டா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் என்று மரியா கூறவும் அரவிந்திற்கு கடுப்பாக இருந்தது. நான் டயர்டா இருக்கிறேன்னு உன்கிட்ட சொன்னனா? என்ன பார்த்தா டயர்டா இருக்கிற மாதிரியா தெரியுது என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான். வழக்கம் போலதான், நல்ல மூட்ல இருக்கிறாரா இல்லையான்னு என்னால சொல்ல முடியல என்று அரவிந்தின் மனநிலையை பற்றி மரியா கூறவும் கண்காணிப்பதில் மரியா ஆன்டி மிகவும் மோசமாக இருக்கிறாரே என்று நினைத்து கொண்டான் அரவிந்த். ஓகே, புரியுது என்று கூறிவிட்டு மரியா போனை வைத்ததும் அரவிந்த் பழையபடி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு ஸ்கிரிப்டை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு டீ கொண்டு வந்த மரியா, சார் நீங்க டயர்டா இருந்தா ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க சார் என்று அக்கறையோடு கூறினாள். எனக்கு டயர்டா இல்ல, நான் தொடர்ந்து என்னோட ஸ்கிரிப்ட படிக்கணும் என்று மரியாவிற்கு பதில் கூறியவன் மீண்டும் ஸ்கிரிப்ட் பேப்பரை எடுத்து வைத்துக்கொண்டு படிப்பது போல பாவனை செய்தான். அரவிந்த் ஸ்கிரிப்ட் பேப்பரை பிடித்திருந்ததை பார்த்தவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள். இருந்தாலும் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று, சார் நீங்க பேப்பரை தலைகீழா புடிச்சிட்டு இருக்கீங்க என்று தயக்கத்தோடு கூறினாள். உடனே அரவிந்த் ஸ்கிரிப்ட் பேப்பரை டேபிள் மீது வீசினான். அவந்திகா போன் செய்து 1 மணி நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இன்னமும் கூட அவள் வந்திருக்கவில்லை. அவளின் வருகையை பற்றி அவனுக்கு அக்கறை இருப்பதை போல காட்டிக்கொள்ள அரவிந்த் விரும்பவில்லை. அதனால் கேஷுவலாக, அவந்திகா எப்போ வரேன்னு சொன்னா என்று மரியாவிடம் கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் மரியா திகைத்து நின்றாள். அவந்திகா வரதாவே சொல்லலையே என்று அவள் கூறவும் அரவிந்த் கடுப்பில் எழுந்து நின்றான். அப்படின்னா அவ கால் பண்ணியிருந்தப்போ என்னதான் சொன்னா என்று அரவிந்த் எரிச்சலோடு கேட்கவும், நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க, நான் பதில் சொன்னதும் சரின்னு போனை வச்சிட்டாங்க என்று பதில் கூறினாள் மரியா. அரவிந்த் மௌனமானான். இப்பொழுது அவந்திகா வருவாளா இல்லையா என்று அரவிந்த் மனம் குழம்பி தவித்தது. அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அரவிந்த் ரூமிற்கு சென்றான். குளித்து முடித்துவிட்டு பெட்டில் படுத்தவன் வெளியே கேட்கும் சத்தத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். ஆனால் விடியும் வரை அவந்திகா அங்கு வரவில்லை. அரவிந்தின் போனுக்கு மெசேஜ் வரவும் போனை எடுத்து பார்த்த அரவிந்த் சம்பத் அவனுக்கு ஒரு லிங்கை மெசேஜ் செய்திருப்பதை பார்த்து குழம்பி போனான். அந்த லிங்க் காசிப் வெப்சைட்டுக்குள் சென்றது. அதில் அவந்திகா எழுதிய ஆர்டிக்கிள் இருந்தது. அது அரவிந்தை பற்றிய ஆர்டிக்கிள் தான். அவர் மிகவும் டெடிகேட்டடான பர்சன். லட்சியம் படத்திற்கான ஸ்கிரிப்டை தொடர்ந்து படித்து கொண்டிருந்தார். அதிலிருந்தே அந்த படம் எந்த அளவுக்கு மாசாக வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் இந்த படத்தில் பெஸ்ட் ஆக்டர் அரவிந்த் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரம் உண்மையில் வாழ்ந்த ஒருவரின் வாழ்க்கை கதையாகும். அதனால் இந்த படம் பிரம்மாண்டமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம் என்று பாசிட்டிவாக எழுதியிருந்தாள். அவந்திகாவிற்கோ அரவிந்தின் இன்டர்வியூ ஆர்டிக்கலை பப்ளிஷ் செய்த பிறகுதான்
நிம்மதியாக இருந்தது. அவள் அரை நாள் விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது டாக்டரிடமிருந்து அவளுக்கு கால் வந்தது. அவந்திகா, நீங்க கடைசியா பே பண்ணின அமௌண்ட் இதுவரை கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கே டேலி ஆகிடுச்சு. இப்போ நீங்க இன்னும் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் என்று டாக்டர் தகவல் கூறவும் அவந்திகா உடனே நோ ப்ராப்ளம் டாக்டர், நான் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தாள். அவள் போனை வைத்ததும் அரவிந்த் அவளிடம் கொடுத்த கிரெடிட் கார்டை வைத்து டாக்டருக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்ய நினைத்தாள். ஆனால் பணமோ டிரான்ஸ்ஃபர் ஆகவில்லை. சில முறை முயற்சி செய்த பிறகுதான் அவன் கொடுத்த கார்டு பிளாக் ஆகி இருப்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. அந்த கார்டில் கிட்டத்தட்ட 50 லட்சம் பணம் இருக்கிறது. ஆனால் அந்த கார்டோ இப்பொழுது பிளாக் ஆகி இருக்கிறதே. பதட்டமடைந்தவள் உடனே அரவிந்தன் மேனேஜர் சம்பத்திற்கு கால் செய்தாள். அவந்திகா கூறுவதை கேட்ட சம்பத்தோ, என்னது, கார்டு பிளாக் ஆகி இருக்கா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. நீங்க இத பத்தி டைரக்டா அரவிந்த் சார் கிட்டே பேசுங்களேன். இது அவரோட பர்சனல் கார்டு, சோ இத பத்தி பெருசா எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறிவிட்டு அவந்திகா அடுத்து பேசுவதற்குள் அவனோ போனை வைத்து விட்டான். அரவிந்திடம் போய் பேசுவதா, அரவிந்திற்கு கால் பண்ணுவதா வேண்டாமா என்று குழப்பத்தோடு அவந்திகா போசித்துக் கொண்டிருக்கும் போதே தனிச்சையாக அவள் கை அவன் எண்ணுக்கு கால் செய்திருந்தது. சில ரிங் போன பிறகு அரவிந்த் போனை எடுத்து ஹலோ என்று கூறினான். நான் தான் பேசுறேன் என்று அவந்திகா தடுமாற்றத்தோடே கூறினாள். யார் பேசுறீங்க என்று ஒன்றும் தெரியாதவன் போல கேள்வி கேட்டான் அரவிந்த். அவந்திகா பேசுறேன் என்று அவள் கூறவும், எதுக்கு போன் பண்ண என்று அவன் குரல் கடுமையாக வந்தது. நீங்க கொடுத்த கார்டு என்று அவள் பேசி முடிப்பதற்குள் அவளை பேச விடாமல், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், ஏதாவது பேசணும்னா இன்னைக்கு நைட்டு பேசுவோம் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டான். அவந்திகா போனை பார்த்தாள். அவன் போனை கட் செய்து விட்டான் என்பது உறுதியாக தெரிந்தது. அவள் சொல்ல போகும் ஒரே ஒரு வாக்கியத்தை கேட்கும் அளவுக்கு கூடவா அவனிடம் நேரமில்லை? அந்த அளவுக்கு அவன் பிஸியாக இருக்கிறானா என்று தனக்குள் புலம்பிக் கொண்டாள். கடுப்போடு போனை பேக்கிற்குள் வைத்தாள். இப்பொழுது அவளிடம் வேறு எந்த வழியும் இருக்கவில்லை. அவள் நிச்சயமாக அவனை பார்க்க இன்று இரவு போய்தான் ஆக வேண்டியது இருந்தது. முந்தைய இரவு கூட அவன் இன்டர்வியூவில் எதுவும் பேசாமல் இருந்திருந்தாலும் கூட அவளாக சில விஷயங்களை எழுதி ஒப்பேத்தி இருந்தாள். ஆனால் இப்பொழுதோ நிலைமை அந்த மாதிரி இல்லையே. அவள் அவனை சந்தித்துதானே ஆக வேண்டும். ஒருவேளை அவள் அரவிந்த் வீட்டிற்கு திரும்பி சென்றால் என்ன வேண்டுமானாலும் அங்கு நடக்கலாம் தான். எல்லாம் தெரிந்தும் அவளிடம் வேறு எந்த ஆப்ஷனும் இல்லாததால் கேபை புக் செய்துவிட்டு அவன் வீட்டிற்கு கிளம்பினாள். பாகம் 22. அரவிந்தின் ஆக்டிங். கேப் அரவிந்தின் வீட்டின் முன் வந்து நின்றது. வீட்டு வாசல் வரை வந்ததும் கூட வீட்டிற்குள் போக அவந்திகாவிற்கு தயக்கமாகவேதான் இருந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லையே. அவள் தம்பியின் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேறு அவசரமாக பணம் தேவைப்படுகிறது. அரவிந்த் கொடுத்த கிரெடிட் கார்டும் பிளாக் ஆகிவிட்டது. இதற்கு ஒரே சொல்யூஷன் அரவிந்தை பார்ப்பதுதான் என்பது அவந்திகாவின் அறிவுக்கு புரிந்தாலும் மனம் அவனை பார்க்க பிடிக்காமல் அடம் பிடித்தது. மனதிற்குள்ளே புலம்பியபடியே அரவிந்தின் வீட்டிற்குள் மெதுவாக நுழைந்தாள் அவந்திகா. ஹாலிற்கு போனவள் அங்கு யாரும் இல்லாததால் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி நின்றாள். அரவிந்த் இன்னும் வந்திருக்கவில்லை என்று அவளுக்கு புரிந்தது. மரியா கூட அங்கு இருக்கவில்லை. இவ்வளவு பெரிய வீட்டை திறந்து போட்டுவிட்டு யாராவது வந்தால் என்ன ஏது என்று விசாரிக்க கூட ஒருவரும் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தது. இரவு நேரம் என்பதால் வேலையாட்கள் கூட அங்கு இருக்கவில்லை. ஒருவேளை இதெல்லாம் அரவிந்தின் திட்டமாக இருக்குமோ என்று கூட அவந்திகாவிற்கு சந்தேகம் வந்தாலும்
அவன் திட்டம் போட்டு அவந்திகாவை இங்கு கூட்டி வரும் அளவுக்கு அவனுக்கு என்ன அவசியம் இருக்க போகிறது? கான்ட்ராக்ட் போட்டு அவன்தான் அவளை தினம் தினம் வதைக்கிறானே, இதில் எதற்கு தனியாக திட்டம் வேறு போட போகிறான் என்று தன் யோசனையை கைவிட்டாள் அவந்திகா. என்னதான் அந்த வீட்டில் சில நாட்கள் இருந்திருந்தாலும் ஒரு வாரம் கேப் விட்டு திரும்பி வந்திருப்பதால் அந்த வீடு அவந்திகாவிற்கு அந்நியமாகப்பட்டது. இப்பொழுது அவள் கெஸ்டாகத்தான் வந்திருக்கிறாள். அதனால் ஆள் இல்லாத வீட்டில் உலவுவதை விட அடக்கமாக ஹாலில் இருக்கும் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு அரவிந்த் வரும் வரை அமைதியாக காத்திருப்பதே உத்தமம் என்று முடிவெடுத்தவள் சோர்வாக சோஃபாவில் அமர்ந்தாள். அவளின் அரை மணி நேர காத்திருப்பிற்கு பிறகு கார் வரும் சத்தம் கேட்கவும் வேகமாக எழுந்து வாசலை எட்டி பார்த்தாள். சில வினாடிகளுக்கு பிறகு அவளின் எதிர்பார்ப்பை ஏமாற்றாமல் அரவிந்த் வீட்டிற்குள் நுழைந்ததும் தான் அவந்திகாவிற்கு நிம்மதியானது. எப்படியோ வந்த வேலை நல்ல விதமாக முடிந்தால் சரி என்று நினைத்து கொண்டு அவனை எதிர்கொள்ள தயாரானாள். வழக்கம் போல அரவிந்தின் முகம் எந்த சலனமும் இல்லாமல் இருந்தது. அரவிந்தின் முகத்தை பார்த்து அவன் நல்ல மூடில் இருக்கிறானா இல்லை கோபமாக இருக்கிறானா என்பதை அவந்திகாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹாலுக்கு வந்தவன் அவந்திகாவை பார்த்தது போல் இருக்கவும் அவந்திகா அவனிடம் பேச வாயெடுத்தாள். ஆனால் அவனோ அவளை பார்க்காதவன் போல் அவளை தாண்டி சில அடி நடந்து சென்ற பிறகு சில வினாடிகள் நின்றுவிட அவந்திகாவிற்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. எதற்காக அவளை கண்டுகொள்ளாமல் போனான், இப்பொழுது எதற்காக அங்கு நிற்கிறான் என்று புரியாமல் அவந்திகா திணறிக்கொண்டே, சார் அது என்று அவனிடம் பேச முயற்சி செய்ய, இப்பொழுதோ அரவிந்த் வேகமாக படிகளில் ஏறி மாடிக்கு போய்விட்டான். அரவிந்தின் செயல் அவந்திகாவை கடுப்பேற்றியது. எல்லா நேரமும் இப்படி திமிராக நடந்து கொள்ள வேண்டுமா? அவனேதான் அவளை வீட்டிற்கு வரச் சொன்னான். இப்பொழுது ஒன்றும் தெரியாதவன் போல மாடிக்கு போய்விட்டான். இதற்கு மேலும் இவனிடம் போய் கெஞ்ச வேண்டுமா என்று யோசித்தவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் தம்பியின் நிலையை யோசித்து தன் ஈகோவை தூக்கி போட்டாள். அவந்திகாவிற்கு தானே இப்பொழுது அரவிந்தின் தேவை இருக்கிறது. அதனால் அவள்தான் இறங்கி போய் அவனிடம் பேசியாக வேண்டும் என்று நினைத்து கொண்டவள் தயங்கியபடியே மாடிக்கு சென்றாள். மாஸ்டர் பெட்ரூமின் கதவு திறந்திருக்கவும் ரூமிற்குள் சென்றவள் அரவிந்த் அங்கு இல்லாததை பார்த்து இங்குதானே வந்தான் என்று யோசித்தாள். அப்பொழுது பாத்ரூமில் இருந்து தண்ணீர் சத்தம் கேட்கவும் தான் அவந்திகாவிற்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. அவந்திகா இங்கிருந்த 4 நாட்களில் அவள் அவனை பற்றி புரிந்து கொண்டது அவனின் இந்த குளியல் பழக்கம்தான். வீட்டிற்கு வந்ததும் முதல் வேலையாக குளித்து விடும் பழக்கம் அரவிந்திற்கு இருக்கிறது. சரி, அவன் குளித்துவிட்டு வரும் வரை காத்திருக்கலாம் என்று யோசித்தவளுக்கு ஹாலுக்கு போவதா இல்லை ரூமிலேயே இருப்பதா என்று குழப்பம் வந்துவிட்டது. தனக்குள்ளேயே பட்டிமன்றம் நடத்தியவள் கடைசியாக பெட்ரூமில் இருந்த சோஃபாவிலேயே அமர்ந்தபடி காத்திருக்கலாம் என்று முடிவுக்கு வந்தாள். ஏற்கனவே அவர்களுக்குள் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டதே, இனி அவர்களுக்குள் மறைக்க என்ன இருக்கிறது? சிறிது நேரத்துக்கு பிறகு பாத்ரூமில் தண்ணீரின் சத்தம் நின்றிருந்தது. அரவிந்த் குளித்துவிட்டு வெறும் டவலை கட்டிக்கொண்டு வெளியில் வந்தான். ஒரு கையில் டவலை வைத்துக்கொண்டு தலையை துவட்டியபடி வந்தவனை பார்த்ததும் அவந்திகாவிற்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கவும் எழுந்து நின்று கொண்டாள். அரவிந்த் சார் என்று ஃபார்மலாக அவனை அழைத்தாள். அவள் அவ்வாறு அழைத்ததும் தான் அவந்திகா அங்கிருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் அவளை மேலோட்டமாக பார்த்தான். நீங்க என்கிட்ட கொடுத்த கிரெடிட் கார்டு எதனால பிளாக் ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அவள் கேட்டதும் அவன் புருவத்தை சுருக்கி கொண்டு, பிளாக் ஆச்சா என்று திகைப்போடு கேட்டான். ஆமாம் என்று தலையசைத்து விட்டு, ஆமா சார், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு தெரியுது, இருந்தாலும் எனக்கு உடனடியா பணம் தேவைப்படுது,
சோ ப்ளீஸ் எதனால இப்படி ஆச்சுன்னு பார்த்து சொல்றீங்களா என்று ரெக்வெஸ்ட் செய்யும் விதமாக கேட்டாள் அவந்திகா. ஓ என்று உணர்ச்சியில்லாத குரலில் முணங்கியவன் தலைமுடியை உலர்த்துவதிலேயே கவனமாக இருந்தான். அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாமல் சார் என்று மீண்டும் அவனை அழைத்தாள். அவந்திகாவை பார்த்தவன், குளிச்சுட்டு தலைய துவட்டிட்டு இருக்கேன், நீ சொன்னதுமே நான் உடனடியா செக் பண்ணணும்னு நினைக்கிறியா என்று அரவிந்த் கேட்கவும் அவந்திகா அமைதியானாள். அவன் சொல்வது சரிதான் என்று உணர்ந்தவள் வேறு வழி இல்லாமல் அவனுக்காக காத்துக்கொண்டு நின்றிருந்தாள். அரவிந்தோ மிகவும் மெதுவாக தலையை துவட்டி கொண்டிருந்தான். ஒரு வழியாக அவன் தலையை துவட்டி முடித்ததும் மீண்டும் சார் என்று கூப்பிட்டபடி அவந்திகா அவன் முன் சென்று நின்றாள். முதல்ல என்ன ட்ரெஸ் பண்ணிக்க விடு என்று கூறவும் ஓகே என்று கூறிவிட்டு அமைதியானாள். அவன் ட்ரெஸ் பண்ணி முடித்ததும் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு மறுபடியும் அவன் முன் போய் நின்றாள். முதல்ல என்ன சாப்பிட விடு என்று அடுத்ததாக ஒரு காரணத்தை அவன் கூறவும் அவந்திகாவிற்கு எரிச்சலாக வந்தது. வேலையை முடித்துக்கொண்டு சீக்கிரம் கிளம்பலாம் என்று நினைத்தால் ஒவ்வொரு காரணமாக சொல்லிக்கொண்டு இழுத்தடித்து கொண்டிருக்கிறானே, சரியான பிசாசு இவன் என்று அவனை மனதிற்குள் திட்டிக் கொண்டு அவன் பின்னாலேயே டைனிங் டேபிளுக்கு சென்றாள். டைனிங் டேபிளுக்கு சென்றவள் அவனுக்கு ஆர்வத்தோடு உணவு பரிமாறினாள். ஒரு வழியாக அவன் சாப்பிட்டு முடிக்கும் போது அவனுடைய போன் ரிங் ஆனது. அவந்திகாவை பார்த்தவன், போன் பேசிட்டு வர வெயிட் பண்ண என்று சைகை காட்டிவிட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருந்த ஸ்டடி ரூமுக்கு போனை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இந்த நேரம் பார்த்துதான் போன் வரணுமா, அவனை சொல்லி என்ன செய்ய, எல்லாம் ஏன் நேரம் என்று தலையில் அடித்து கொண்டு வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவள் சாப்பிட்டு முடித்த பிறகும் கூட அவன் வருவதாக தெரியவில்லை. எப்படியும் அவன் போன் பேசிவிட்டு இங்குதான் வருவான் என்று யோசித்தபடி ஹாலிலேயே அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். 1 மணி நேரம் ஆகியும் கூட அவன் கீழே இறங்கி வரவே இல்லை. பொறுமை இழந்த அவந்திகா செகண்ட் ஃப்ளோருக்கு சென்று ஸ்டடி ரூமுக்கு வெளியே நின்று எட்டி பார்த்தாள். அவன் ஸ்டடி டேபிளின் அருகில் உட்கார்ந்து கொண்டு போனை பிடித்து கொண்டிருந்தான். எஸ் ஓகே பாருங்க என்று யாரோடோ மும்முரமாக அவன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தவள் சோர்வாக கீழே இறங்கி போனாள். அவந்திகா போனதும் அரவிந்த் மெதுவாக திரும்பி பார்த்தான். அவள் கீழே இறங்கி போனதை உறுதி செய்து கொண்ட பின் காதில் வைத்திருந்த போனை எடுத்து பார்த்தான். அதில் எந்த போன் காலும் வந்திருக்கவில்லை. அவந்திகாவை ஏமாற்றத்தான் அவனே ரிங்டோனை ஆன் செய்து போன் வந்தது போல் போனை எடுத்துக்கொண்டு மேலே வந்துவிட்டான். அவந்திகா வருவதைப் போல தெரிந்ததும் போன் பேசுவதைப் போல இவ்வளவு நேரம் பாவ்லா காட்டினான். நீண்ட நேரம் ஸ்டடி ரூமிலேயே அமர்ந்திருந்தவன் நடுராத்திரிக்கு பிறகுதான் ஸ்டடி ரூமை விட்டு வெளியே வந்தான். வீடு முழுவதும் அவந்திகாவை தேடியவன் கடைசியாக பெட்ரூமுக்கு சென்று பார்த்தான். அவந்திகாவோ சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருந்தாள். மெதுவாக அவள் அருகில் வந்து குனிந்து அவள் முகத்தை பார்த்தான். அவந்திகாவோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அவள் ஆழ்ந்து தூங்கும் அளவுக்கு மிகவும் சோர்வாக இருந்திருப்பாள் போல என்று நினைத்து கொண்டவன் அவள் நெற்றியை பார்த்தான். அவள் நெற்றியை சுருக்கி கொண்டிருந்ததால் அதில் சில கோடுகள் தெரிந்தன. அதை பார்க்கும் பொழுது தூக்கத்தில் கூட அவள் வாழ்க்கையில் இருக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை பற்றி குழம்பிக் கொண்டிருக்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. அவளின் கருமையான கூந்தல் சோஃபாவில் பரவி கிடக்க அது அவளின் முகத்திற்கு மேலும் அழகு சேர்த்தது. செர்ரி பழம் போன்ற அவளின் உதடுகள் முழுதாக மூடப்படாமல் இருந்தது. அவள் சுவாசம் சீராக இருந்தது. பார்ப்பதற்கே அவள் அத்தனை கியூட்டாக இருந்தாள். அரவிந்த் மெதுவாக அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். அவள் தன் கைகளால் உடலை கட்டிக்கொண்டு படுத்திருப்பதை கவனித்தவன் தன்னையும் அறியாமல் உடனடியாக பெட்டில் இருந்த பெட்ஷீட்டை எடுத்து வந்து அவளுக்கு போர்த்திவிட்டான்.
உடனே அவளின் முகம் ரிலாக்ஸ்டாக மாறியது. அவள் நிம்மதியாக உறங்கினாள். அவளின் அமைதியான முகத்தை பார்த்ததும் அதற்கு மேல் அவனால் தன்னை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் அவள் கன்னங்களை தழுவினான். திடீரென்று அவனுக்கு இந்த நிமிடத்தை அப்படியே நிறுத்த முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. அதே மாதிரி 8 வருடங்களுக்கு முன்பு அந்த நொடியையும் அப்படியே நிறுத்தி இருந்தால் எல்லாம் மாறியிருக்குமே என்று தோன்றவும் அவன் தடுமாற ஆரம்பித்தான். அவனின் மனம் தவிக்க ஆரம்பித்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு தூக்க கலக்கத்தோடு கண் விழித்து பார்த்த அவந்திகாவிற்கு சிறிது நேரத்திற்கு பிறகுதான் அவள் எங்கே இருக்கிறாள் என்பதே அவளுக்கு விளங்கியது. அவள் அரவிந்தின் ரூமில் இருப்பது அவளுக்கு புரிந்ததும் உடனடியாக வேகமாக சோஃபாவில் இருந்து எழுந்து நின்றாள். அவள் எழுந்து கொள்ளும் போது அவள் மீதிருந்த பெட்ஷீட் தரையில் விழுந்தது. அதை பார்த்ததும் அவளுக்கு இன்னும் ஷாக் ஆகிவிட்டது. அவளுக்கு இந்த பெட்ஷீட்டை யார் போர்த்தி விட்டிருப்பார் என்று குழம்பினாள். அவள் அந்த ரூமை சுற்றி பார்த்தாள். பால்கனியில் லைட் எரிந்து கொண்டிருக்க அரவிந்த் அங்குதான் இருக்க வேண்டும் என்று நினைத்தபடி அங்கு சென்றாள். அவள் பால்கனிக்கு போய் பார்த்தபோது அரவிந்த் சேரில் அமர்ந்து கொண்டிருப்பதை கவனித்தாள். அவனுக்கு முன்னால் இருந்த டேபிளில் ரெட் வைன் பாட்டில் வைக்கப்பட்டிருந்தது. திடீரென்று அவளுக்கு அரவிந்த் தனிமையில் தவித்துக் கொண்டிருப்பது போன்ற இல்யூஷன் தோன்றியது. அவள் காலடி சத்தத்தை கேட்டு திரும்பி அவளை பார்த்த அரவிந்தின் முகமோ சலனமற்று இருந்தது. உடனே அவந்திகா, சார், நீங்க போன் பேசி முடிச்சிட்டீங்க தானே? நீங்க கொடுத்த கார்டு எதனால பிளாக் ஆச்சுன்னு செக் பண்ணி சொல்லுங்க என்று அவசரமாக கூறினாள். அரவிந்த் எழுந்து நின்றான். அவன் அப்போது இருந்த நிலைமையில் அவன் கண்களை நேருக்கு நேர் பார்க்கும் தைரியம் யாருக்கும் வந்திருக்காது. அவந்திகா, உனக்கு ஒன்னு ஞாபகப்படுத்துறேன். இந்த நேரத்துல யாராவது ஒர்க் பண்ணுவாங்களா என்று அவளை பார்த்து கேட்டான். அவன் பேசும்போது ஆல்கஹால் ஸ்மெல் வந்து கொண்டிருந்தது. அவள் வைன் பாட்டில் இருந்த டேபிளை பார்த்தாள். அங்கு காலியாக சில பாட்டில்கள் கிடந்தன. அதை பார்த்ததும் இன்று அவன் அளவுக்கு அதிகமாகவே குடித்திருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. இவ்வாறு அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவன் ஒரு ஸ்டெப் முன்னோக்கி வந்தான். ஆனால் அங்கிருந்த சேர் தடுக்கியதால் தடுமாறிக்கொண்டே கீழே விழப்போனான். அதை பார்த்த அவந்திகாவின் மனம் துடித்தது. தன்னை அறியாமலேயே கீழே விழப்போன அவனை பிடித்து கொண்டாள். ஆனால் அவளின் சிறிய உடல் அவ்வளவு பெரிய மனிதனை பிடித்து நிறுத்தும் அளவுக்கு வலுவாக இல்லாததால் இருவரும் ஒன்றாக தரையில் விழுந்தனர். பால்கனியில் தரை முழுவதும் தடிமனான கம்பளி போடப்பட்டிருந்ததால் இருவருக்கும் அடி எதுவும் படவில்லைதான். இருந்தாலும் அரவிந்திற்கு கீழே கிடந்த அவந்திகாவால் அவளை விட வலிமையான அரவிந்தை தள்ளிவிட்டு எழுந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அவன் மீது சென்ட் வாசனையோடு ஆல்கஹால் நெடியும் கலந்திருந்ததால் அது அவந்திகாவை மேலும் சோர்வாக்கியது. அரவிந்தோ இன்னும் நெருக்கமாக அவள் பக்கமாக அவன் முழு உடலையும் நகர்த்தினான். வானில் நிலவு பிரகாசித்துக் கொண்டிருக்க அது அந்த இரவை மேலும் அழகாக்கிக் கொண்டிருந்தது. அரவிந்த் அவளை நெருங்க அவளால் சீராக சுவாசிக்க முடியாமல் போனது. அவளது இதயம் வேகமாக துடிப்பதை போல் உணர்ந்தாள். அவள் அரவிந்தின் கண்களை பார்க்கும்போது ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று அவளுக்கு புரிந்தது. அவன் மெதுவாக அவள் முகத்தருகே வந்து சடனாக அவளுக்கு முத்தமிட்டான். அவன் திடீரென்று முத்தமிட்டது அவந்திகாவிற்கு அதிர்ச்சியை தந்தது. அவள் முகத்தருகே நெருக்கமாக இருந்த அவனின் முகத்தை விழிகள் விரிய பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகாவின் மூளையோ செயல்பட மறுத்தது. அவள் உதட்டில் படிந்த சில்லென்ற உணர்வால் இனியும் அவளால் சீராக சுவாசிக்க முடியாது என்று அவளுக்கு தோன்றியது. அவனின் உதடுகளை தாண்டி அவனின் வளவளப்பான நாக்கு அவள் நாவை வருடிக் கொண்டிருந்தது. அரவிந்தின் முத்தத்தில் இருந்த அழுத்தம் அவனின் எமோஷனலை உணர்த்தி கொண்டிருக்க அவந்திகாவால் அந்த முத்தத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. குடிபோதையில் இருந்த அரவிந்த் மிகவும் மென்மையானவனாக மாறிப்போனதால்
அவனை விட்டு விலக முடியாமல் தவித்தாள் அவந்திகா. அவளின் உடலை குளிர்ந்த காற்று பட்டதும் கண்களை திறந்து பார்த்தவள் இனி அங்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்திருந்தாள். பாகம் 23. விஷம் கலந்த பாலா. அரவிந்த் அவந்திகாவை இன்னும் அழுத்தமாக முத்தமிட ஆரம்பிக்கவும் அவனிடம் இருந்து விலக முயற்சி செய்தவள் அவனின் கிடுக்கு பிடியால் விலக முடியாமல் தோற்று போனாள். அரவிந்தோ அவளுக்கு முத்தம் கொடுத்து கொண்டே அவளின் டிரெஸ் பட்டன்களை கழட்டி கொண்டிருந்தான். அவனின் செயல் வேகமாகவும் தெளிவாகவும் இருந்ததால் உண்மையிலேயே அவன் குடித்திருக்கிறானா என்று சந்தேகம் அவந்திகாவிற்கு எழுந்தது. அவனோடு உறவு கொள்ளும் போது அது இத்தனை சுகமாகவும் இன்பமாகவும் இருப்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். இதற்கு முன்பு அவனோடு உறவு கொண்டிருக்கிறாள்தான். அப்போதெல்லாம் அவன் காட்டுமிராண்டித்தனமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இப்பொழுதோ ஒரு பூவை போல அவளை மென்மையாக கையாண்ட விதம் அவனிடத்தில் அவளை தொலைக்க வைத்தது. அவள் தன்னை படகை போல உணர்ந்தாள். படகோட்டியாக அவன் இருக்க பறந்து விரிந்த கடலில் அவன் அவளை படகை போல் மிதக்கச் செய்து கொண்டிருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அவள் உயர்ந்த அலைகளுக்கு மேலே போவதாகவும் பின் தொப்பென்று கீழே விழுவதாகவும் திரும்ப திரும்ப உணர்ந்து கொண்டிருந்தாள். இறுதியில் எல்லையற்ற இன்பத்தில் மூழ்கி போனாள். அப்படியே எவ்வளவு நேரம் கடந்திருந்தது என்று அவந்திகாவிற்கு தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் உடல் சோர்ந்து போனவள் ஆழ்ந்து தூங்க ஆரம்பித்தாள். அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்க அரவிந்த் முழித்து கொண்டான். அவன் கண்களில் குடித்ததற்கான எந்த சாயலும் இல்லாமல் அவை தெளிவாக இருந்தது. அடுத்த நாள் காலை லேட்டாகத்தான் அவந்திகா தூக்கத்திலிருந்து எழுந்தாள். கண் விழித்து பார்த்தவள் அவள் பெட்டில் தனியாக படுத்திருப்பதை உணர்ந்ததும் முந்தைய நாள் இரவு நடந்ததெல்லாம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவளின் உடல் முழுவதும் வலிப்பது போல் உணர்ந்தாள். கம்பளியை இருக்க அணைத்து கொண்டவளுக்கு கிரெடிட் கார்டு பற்றி நினைவு வந்ததும் அத்தனை சங்கடங்களையும் தனக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டு பெட்டிலிருந்து எழுந்து உடைகளை போட்டுக்கொண்டு ரூமிலிருந்து வெளியேறினாள். ரூமிலிருந்து வெளியே வந்தவள் ஸ்டடி ரூமிலிருந்து வெளியே வந்த அரவிந்தை பார்த்தாள். இருவரும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்தபடி வந்தனர். அவந்திகாவின் முகமோ வெட்கத்தில் சிவந்தது. அந்த சூழ்நிலையே அவளுக்கு சங்கடமாக மாறிப்போனது. அவர்களுக்குள் பனிப்போர் நடந்து கொண்டிருந்ததுதான். ஆனால் முந்தைய நாள் இரவோ அவர்களுக்குள் நடந்ததெல்லாம் வேறு மாதிரி இருந்ததே. அவன் கண்களை பார்க்கும் தைரியம் அவளுக்கு வராததால் அவளின் விழிகள் அங்கும் இங்குமாக அலை பாய்ந்தபடி இருந்தது. மிகுந்த சிரமத்துக்கு பின் அவள் பேச ஆரம்பிப்பதற்குள் அவனே கிரெடிட் கார்டு இப்போ ஒர்க் ஆகுது என்று தகவலை கூறி முடித்திருந்தான். அரவிந்த் கூறியதற்கு சரி என்பது போல் அவசரமாக தலையசைத்தவள் அவனுக்கு நன்றி கூறினாள். நோ ப்ராப்ளம் என்று கூறியவன் படிகளில் இறங்கியபடியே இங்கேயே ஸ்டே பண்ணு என்று கூறியதும் அந்த வார்த்தையை கேட்ட அவந்திகா அப்படியே நின்று விட்டாள். அந்த வீட்டில் தங்க அவந்திகாவிற்கு விருப்பம் இல்லாததால் அவள் மனதிலே வேதனை எட்டி பார்த்தது. அரவிந்த் முகத்திலோ எந்தவித உணர்வும் இல்லாததால் ஒருவேளை இங்கேயே ஸ்டே பண்ணு என்று அவன் கேஷுவலாகத்தான் சொல்லியிருப்பான். இதற்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்று நினைத்தாள். ஒருவேளை முந்தைய இரவில் அவர்களுக்குள் நடந்து முடிந்த அந்த இனிய உறவின் தாக்கத்தில்தான் இப்படி சொல்கிறானோ என்று யோசித்தவள் தலை குனிந்தபடி இட்ஸ் ஓகே நான் என்று அவள் சொல்ல வந்ததை சொல்லி முடிப்பதற்குள் அரவிந்த் பேச ஆரம்பித்திருந்தான். அவந்திகா, என்னோட குழந்தை ஆல்ரெடி உன் வயித்துல வளர ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல நீ வெளியே தங்கி உனக்கு ஏதாவது விபரீதமா நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? சோ நீ இங்கேயே தங்கி மரியா உனக்காக சமைச்சு கொடுக்கற ஹெல்தி ஃபுட்ஸ சாப்பிடு. அப்பதான் உன் வயித்துல இருக்கிற என்னோட குழந்தையும் ஆரோக்கியமா வளரும் என்று கூறி முடித்தான். அப்படி என்றால் அவன் குழந்தைக்காக மட்டும்தான் அவளை இங்கு தங்க சொல்லி இருக்கிறானோ
இன்னமும் கூட அவந்திகாவின் மீது அவனுக்கு எந்த அபிப்பிராயமும் வந்திருக்கவில்லையோ? நேற்று அவளிடம் அத்தனை மென்மையாக நடந்து கொண்டானே, அது கூட குழந்தைக்காகத்தானா? இதெல்லாம் யோசித்து அவள் திகைத்து நின்றாள். அரவிந்தோ அவள் திகைப்பை உணராதவனாய், அக்ரிமெண்ட்ல நீ வேலைய ரிசைன் பண்ணணும்னு இல்லதான், ஆனா என் வீட்டுல ஸ்டே பண்ணணும்னு போட்டிருக்குதானே, சோ நீ அக்ரிமெண்ட்டை மீறி நடக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன், அப்படித்தானே என்று அவந்திகாவை பார்த்து கேட்டான். அவன் கிடுக்கி பிடி போட்ட பிறகு அவளால் எப்படி அதிலிருந்து தப்பிக்க முடியும்? அவளுக்கு வேறு வழி இல்லாததால் அவன் கூறியதற்கு அவந்திகாவும் சம்மதம் தெரிவித்தாள். அவளின் பதிலை கேட்டதும் தலையசைத்து விட்டு ஹாலுக்கு சென்றவன் சாப்பிட்ட பிறகு வெளியே கிளம்பி போனான். டைனிங் டேபிளில் திகைப்போடு அமர்ந்திருந்தவள் தன் நிலையை நினைத்து விரக்தியாக சிரித்துவிட்டு பால் எடுத்து வருவதற்காக கிச்சனுக்கு சென்றாள். அவள் கிச்சனுக்குள் நுழையும் போது அங்கு வேலைக்கார பெண் பாலில் எதையோ கலந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். அவள் முன்பு குடித்த வினோதமான அந்த பாலின் சுவை அவளுக்கு நினைவுக்கு வந்தது. உடனே ஆர்வத்தோடு, பால்ல என்ன கலக்குறீங்க என்று அவந்திகா அந்த பெண்ணை பார்த்து கேட்டாள். அரவிந்தின் வீட்டில் அரவிந்தின் கெஸ்டான அவந்திகாவிற்கு பாலில் விஷத்தை கலக்கும் அளவுக்கு அங்கு யாருக்கும் தைரியம் இருக்க போவதில்லைதான். ஆனால் அந்த வினோதமான சுவையை உண்டாக்கும் அளவுக்கு பாலில் என்ன கலக்குகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள நினைத்துதான் அந்த பெண்ணிடம் அப்படி கேட்டாள். அவந்திகா அதை சாதாரணமாகத்தான் கேட்டாள். ஆனால் அவளை பார்த்ததும் அந்த பெண்ணோ ஷாக்கில் நடுங்கி போனாள். அவளின் முகமெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. சில நொடிகளிலேயே சுதாரித்து கொண்டவள், மேடம் அது என்று உளர ஆரம்பித்தாள். அந்த பெண்ணின் தடுமாற்றமும் பயமும் அவந்திகாவிற்கு சந்தேகத்தை வரவழைத்தது. ஒரு ஸ்டெப் முன்னால் எடுத்து வைத்தவள் அந்த பெண் பயத்தோடு கையில் எதையோ மறைத்து வைத்திருந்ததை கவனித்தாள். கையில என்ன இருக்கு, காட்டு என்று அவளை மிரட்டும் விதமாக கேட்டாள் அவந்திகா. இவ்வாறு அவந்திகா அவளை மிரட்டிக் கொண்டே அந்த பெண்ணின் ரியாக்ஷனுக்காக காத்திருக்காமல் அவள் கையில் இருந்ததை பிடுங்கினாள். அந்த பெண்ணின் கையில் இருந்தது சிறிய மருந்து பாட்டில்தான். அதற்குள் சின்ன சின்ன கருப்பு நிற மாத்திரைகள் இருந்தது. அந்த பாட்டிலை திறந்ததும் அதிலிருந்து நாட்டு மருந்தின் நெடி அதிகமாகவே வந்தது. இதுதான் அவள் குடித்த பாலின் வினோதமான சுவைக்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்று அவந்திகா முடிவுக்கு வந்தாள். இது என்ன மாதிரியான மாத்திரை என்று புருவத்தை உயர்த்தி அந்த பெண்ணிடம் விசாரித்தாள். அந்த வேலைக்கார பெண்ணோ அவந்திகாவின் இந்த திடீர் தாக்குதலில் பதட்டமடைந்தாள். அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அந்த சமயத்தில் மரியா அங்கு வந்து, இங்கே என்ன நடக்குது சுமதி என்று அந்த பெண்ணிடம் கேட்டாள். மரியாவின் குரலை கேட்டதும் அவந்திகா திரும்பி மரியாவை பார்த்தாள். மரியாவின் முகத்திலோ எந்த சலனமும் இருக்கவில்லை. அவந்திகா அவள் கையில் இருந்த பாட்டிலை மரியாவிடம் காட்டி, நான் தினசரி குடிக்கிற பால்ல இந்த மாத்திரைய கலக்குறீங்களா? இது என்ன மாதிரியான மருந்து என்று உண்மையை தெரிந்து கொள்ளும் நோக்கத்தோடு கேட்டாள். அவந்திகாவை பார்த்தவள், இது பிரெக்னன்ட் ஆக நினைக்கிறவங்க ஹெல்த்துக்காக யூஸ் பண்ற மருந்து. அரவிந்த் சார் இத ஸ்பெஷலா சித்த வைத்தியர் ஒருத்தர் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காரு என்று எந்த தயக்கமும் இல்லாமல் பதில் கூறினாள். அவந்திகாவின் கையில் இருந்து மருந்து பாட்டிலை சுட்டி காட்டிய மரியா, இத பால்ல கலந்து குடிக்க உங்களுக்கு பிடிக்கலனா இன்னிலிருந்து நாளுக்கு ஒரு மாத்திரைன்னு தினமும் இதை நீங்களே நேரடியா குடிக்கலாம் என்று அவந்திகாவிடம் கூறிவிட்டு சுமதியை பார்த்து திட்ட ஆரம்பித்தாள். மறுபடியும் திருட்டுத்தனமா பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதான் பயந்து நடுங்குற என்று புருவத்தை உயர்த்தியபடி கத்தினாள். அந்த பெண்ணோ தலையை தொங்க போட்டு கொண்டு, இனிமே இப்படி செய்ய மாட்டேன் என்று நடுங்கிக் கொண்டே கெஞ்சினாள். அவந்திகா சுமதியின் உதடுகளில் ஒட்டி கொண்டிருந்த பாலின் துளிகளை கவனித்தாள். அதனால் மரியா கூறியபடி சுமதி பாலை திருட்டுத்தனமாக குடித்திருக்கிறாள். அதனால்தான் அவந்திகாவை பார்த்ததும் பயந்து போய் இப்படி பதறி இருக்கிறாள். மரியா கூறியது உண்மைதான் என்று நம்பினாள். அந்த மருந்து பாட்டிலை மரியா கையிலேயே திருப்பி கொடுத்த அவந்திகா,
தினமும் இத நீங்களே ஞாபகமா எனக்கு கொடுங்க. ஒர்க் பிஸில நான் மறந்துடுவேன் என்று கூறிவிட்டு பால் டம்ளரை வாங்கி கொண்டவள் அதை ஒரே மூச்சில் குடித்து முடித்துவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பினாள். அரவிந்தின் பங்களா இருந்த அந்த ஏரியா VIP ஏரியாவாக இருந்தது. அந்த இடம் முழுவதுமே பெரிய பெரிய பங்களாக்கள் மட்டுமே இருந்ததால் அந்த வழியாக பேருந்து போக்குவரத்து இல்லாமல் போய்விட்டது. அங்கிருந்து பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரத்தில் இருப்பதால் அவந்திகா அவன் வீட்டிலிருந்து ஆட்டோவில் தான் பஸ் ஸ்டாப்புக்கு செல்ல வேண்டும். மீண்டும் ஆட்டோவை பிடித்து கொண்டுதான் வீட்டுக்கு வந்தாக வேண்டும். அரவிந்த் கொடுத்த கிரெடிட் கார்டு முந்தைய நாள் லாக் ஆனதிலிருந்து அதை யூஸ் செய்யவே அவந்திகாவிற்கு பயமாக இருந்தது. அதனால் பஸ் ஸ்டாப்புக்கு நடந்தே செல்ல முடிவெடுத்தாள். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அங்கிருந்து பார்க் வழியாக பஸ் ஸ்டாப்பிற்கு நடந்து போய்க் கொண்டிருந்தாள் அவந்திகா. ஏதோ யோசித்தபடி நடந்து போய்க் கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று சிரிப்பு சத்தம் கேட்டது. அவந்திகா ஒரு ரிப்போர்ட்டர். இயல்பாகவே அவளுக்கு கவனிக்கும் திறன் அதிகம்தான். அவளின் கூரிய கவனிக்கும் திறனால் எங்கிருந்து சிரிப்பு சத்தம் வருகிறது என்பதை உடனடியாக கண்டுபிடித்தாள். அவளுக்கு முன்னால் கொஞ்ச தூரத்தில் 50 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் ஒன்றாக கூடி நின்று சிரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. இது பார்க்கில் வழக்கமாக நடக்கும் விஷயம்தான். தங்களின் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் இந்த மாதிரி சிரிப்பு பயிற்சி செய்வது வழக்கம்தான். இப்படியாக யோசித்தபடி அவர்களை பார்த்தவள் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த வயதான பெண்ணை கவனித்தாள். அவர்களுக்கு முன்னால் இருந்த அந்த வயதான பெண்ணோ அழகான ரெட் கலர் டாப்பும் ஒயிட் கலர் பேண்டும் போட்டிருந்தாள். அவளும் வயதானவள்தான். ஆனால் உடலை ஃபிட்டாக மெயின்டைன் செய்திருந்ததால் அங்கிருந்தவர்களை விட வயது குறைந்த பெண்ணை போல் அவளுடைய தோற்றம் இருந்தது. அந்த பெண்ணின் கையில் டேப்லெட் இருந்தது. அதில் அவள் மும்முரமாக விளையாடி கொண்டிருப்பதை போல தெரிந்தது. அவளுக்கு முன்னால் நின்ற பெரியவர்கள் வித்தியாசமான ஒலியை எழுப்பி பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். அவந்திகா அந்த பெண்ணை கடக்கும் போது டெம்பிள் ரன் கேமின் மியூசிக் வந்து கொண்டிருந்தது. பரவாயில்லையே, இந்த காலை நேரத்தில் மற்றவர்கள் எக்ஸசைஸ் செய்து கொண்டிருக்க இவரோ சின்ன பிள்ளை போல் இத்தனை ஆர்வமாக கேம் விளையாடி கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டு சிரித்துவிட்டு தலையை குலுக்கிக் கொண்டாள். சடனாக அந்த லெவலில் அவள் தோற்றுவிடவும் அந்த லெவல் இன்கம்ப்ளீட்டான நோட்டிபிகேஷன் வந்ததும் அந்த பெண் பெருமூச்சு விட்டாள். டேப்லெட்டை மூடிவிட்டு, இன்னைக்கு தான் நான் நல்லா ஓடிட்டு இருந்தேன். ஆனா கடைசி ஆக ஆக கேம் ரொம்ப வேகமா போனதால என்னால இந்த லெவலை முடிக்க முடியல. ஆனா என் பையன் ஈஸியா அதை முடிச்சிடுவான் என்று அவள் கூறி முடிக்கும் போது அவளின் முகம் பெருமிதத்தோடு மிளிர்ந்தது. அவள் அப்படி சொன்னதும் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர், அப்படின்னா உன் பையனையே வந்து விளையாட சொல்ல வேண்டியதுதானே என்று கிண்டலாக கூறவும் அங்கிருந்தவர்கள் அத்தனை பேர் பார்வையும் அந்த நபரின் மீது திரும்பியது. அந்த பெரியவர் அப்படி சொன்னதும் புருவத்தை சுளித்தபடி, என் பையனுக்கு இந்த கேம் தூசி மாதிரிங்கிறதால அவனுக்கு இதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. போன முறை நான் கட்டாயப்படுத்தி விளையாட சொன்ன பிறகு ரொம்ப ஈஸியா எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டான் என்று அவளோ பெருமையோடு கூறவும் அவளை கேலியாக பார்த்தார் அந்த பெரியவர். இது அப்டேட்டட் வெர்ஷன். சோ இந்த கேமோட எல்லா லெவலையும் யாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. பொய்யா இருந்தாலும் பொருந்த சொல்லணும். பொய் சொல்லும் போது யாராவது கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டீங்களா? இதுக்கு மேலையாவது பொய் சொல்றத நிறுத்திக்கோங்க என்று நக்கலாக கூறினார். அவர் இப்படி அந்த பெண்ணை நக்கல் செய்யவும் அந்த பெண்ணின் முகமோ வாடியது. அவரின் வார்த்தைகளை கேட்டதும் அவந்திகாவிற்கு எரிச்சலாக இருந்தது. எதற்கு இப்படி ஒருவரை கிண்டல் செய்ய வேண்டும்? அந்த பெண் தன் பையனை பற்றி பெருமையாக சொல்லிக் கொண்டால் அதை விமர்சித்தே ஆக வேண்டுமா? அந்த பெரியவரால் அந்த கேமை விளையாட முடியவில்லை என்றால் யாராலும் முடியாது என்று நினைத்துக் கொள்வதா? என்ன முட்டாள்தனம் இது என்று உள்ளுக்குள் பொறுமியவள் அதற்கு மேல் அங்கிருந்து என்ன நடந்தால் எனக்கென்னவென்று
அவளால் போக முடியவில்லை. அவந்திகா அந்த பெரியவரை முறைத்து பார்த்தபடி அங்கேயே நின்றுவிட்டாள். பாகம் 24. மாதவியின் திடீர் என்ட்ரி. அந்த பெரியவரின் வார்த்தைகளை கேட்டு அந்த பெண் வருத்தப்பட்டு கொண்டிருக்க, அந்த பெரியவர் பேசியது சரிதான் என்கிற மாதிரி இளம் வயது பையன் ஒருவனும் மரியாதை இல்லாமல் அந்த பெண்ணிடம் பேச ஆரம்பித்தான். என்ன ஆன்ட்டி, அந்த அங்கிள் சொல்றது சரிதானே? உங்க பையனை பத்தி பெருமை பேச நாங்க தான் கிடைச்சோமா? அதுவும் இவர் பையன் பெரிய சூரன், இப்படிங்கிறதுக்குள்ள எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிடுவானா? காதுல பூ சுத்தலாம், அதுக்கு நீ இப்படி மொத்த பூ கூடையுமே வா சுத்த நினைக்கிறது? அப்புறம் எல்லார் முன்னாடியும் இப்படித்தான் அசிங்கப்படணும் என்று அந்த பெண்ணின் வயதுக்கு கூட மரியாதை கொடுக்காமல் இளக்காரமாக அவன் பேசிக்கொண்டே போக, அந்த பெண்ணோ ஆத்திரமடைந்தாள். பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு யாரும் சொல்லித் தரலையா? எப்படி நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசலாம் என்று அந்த பையனிடம் கோபமாக கேட்டாள். பொய் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு யாரும் சொல்லி தரலையா? நான் இப்போ என்ன தப்பா பேசிட்டேன்? எனக்கு தோணினத பேசினேன். ஏன் பேசக்கூடாதா? இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன என்று அந்த பையனோ திமிராக கேட்டான். சட்டம்லாம் இல்ல, இட்ஸ் ஓகே. பலவீனமானவங்க பயத்துல இப்படி ஆர்கியூ பண்றது சகஜம்தான். மெச்சூரிட்டி இல்லாதவங்க பேசுறதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் என்று அவனை அலட்சியப்படுத்தும் விதமாக அவள் கூறினாள். வாட், எனக்கு மெச்சூரிட்டி இல்லையா என்று சட்டையின் கையை மடக்கி விட்டு கொண்டு ஏதோ அடிக்க வருபவன் போல அந்த பையன் முன்னோக்கி வந்தான். அதற்கு மேலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அவந்திகாவால் முடியவில்லை. அவந்திகா அந்த நடுத்தர வயதுடைய பெண்ணின் முன்னால் போய் நின்று கொண்டு அந்த பையனை பார்த்து கோபத்தோடு கேட்டாள். ஆர்குமெண்ட்ல உன்னால வின் பண்ண முடியலனா உடனே அடிக்க போயிடுவியா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்று காட்டமாக அவனை பார்த்து கேட்டாள் அவந்திகா. திடீரென்று அவன் முன் வந்து அவந்திகா நிற்கவும் சில நொடிகள் தடுமாறியவன் பின் எரிச்சலோடு, இத கேட்க நீ யாரு என்று அவந்திகாவை பார்த்து கேட்டான். நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உன் கூட சண்டை போடுறதுக்கும் நான் இங்க வரல. ஆனா நீ சொன்ன அந்த கேமோட எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்றது அவ்வளவு ஒன்னும் கஷ்டம் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணத்தான் நான் வந்தேன் என்று அவனுக்கு நிதானமாக பதில் கூறினாள் அவந்திகா. அவள் அவ்வாறு கூறி முடித்ததும் அந்த நடுத்தர வயது பெண்ணிடம் திரும்பி, ஆன்ட்டி, கொஞ்ச நேரத்துக்கு உங்க டேப்லெட் தர முடியுமா என்று அவளிடம் அவந்திகா கேட்ட விதத்திலேயே அந்த பெண்ணும் அவந்திகாவின் எண்ணத்தை உடனே புரிந்து கொண்டு டேப்லெட்டை திறந்து அவள் விளையாடி கொண்டிருந்த டெம்பிள் ரன் கேமை ஓபன் செய்து அவந்திகாவிடம் கொடுத்தாள். அவந்திகா விரல்களுக்கு சொடுக்கிழித்து விட்டு கொண்டு டேப்லெட்டை வாங்கி விளையாட ஆரம்பித்தாள். அங்கு இருந்த அத்தனை பேரும் அவளை சுற்றி நின்று கொண்டு அவள் விளையாடுவதையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தனர். அவந்திகா கேம் விளையாடி ரொம்ப நாட்கள் ஆகியிருந்தாலும் அவள் விளையாட ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே அவள் விரல்கள் விளையாட்டோடு ஒன்றி போய்விட்டது. அவள் வேகமாகவும் விவேகமாகவும் விளையாடிக் கொண்டிருந்தாள். அவள் போனில் விளையாடுவதைப் போல அவளுக்கு தோன்றவில்லை. ஏதோ போரில் நியாயத்துக்காக போராடி கொண்டிருப்பவள் போலத்தான் அவளுக்கு தோன்றியது. அவள் திறமையாகவும் வேகமாகவும் ஒவ்வொரு லெவலையும் விளையாடி ஜெயித்து கொண்டிருந்தாள். எந்த ஒரு காயினையும் பாயிண்டையும் அவள் விட்டு கொடுக்கவில்லை. அடுத்தடுத்த லெவல் போக போக கேமின் வேகம் அதிகமாகிக் கொண்டே போனது. ஆனால் அவந்திகாவோ ஸ்டெடியாக விளையாடிக் கொண்டிருந்தாள். அவளை சுற்றி இருந்த முதியவர்கள் அவளின் விளையாட்டு திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் திமிராக பேசிய அந்த இளைஞனின் முகமோ வெளிரி போய் இருப்பதையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். கேமின் வேகம் கூடவும் அந்த வேகம் அவந்திகாவின் கண் பார்வையை மழுங்கச் செய்தது. இருந்தாலும் அவள் ஸ்டெடியாகவே விளையாடிக் கொண்டிருந்தாள். அவளை சுற்றி இருந்தவர்களோ IPL மேட்சை பார்ப்பவர்கள் போல பதட்டமாக பதபதைப்போடு அவள் விளையாடுவதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். கேமில் ஒவ்வொரு ஜம்பின் போதும்
டர்னிங்கின் போதும் அவர்களின் இதயமோ வெளியே தாவி குதித்து விடுவதைப் போல வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவந்திகா கேமின் ஆட்டத்தை அறிந்திருந்ததால் தன் கண்ட்ரோலை மேலும் அதிகரித்தாள். அப்பொழுதுதான் கேமை நன்றாக விளையாட முடியும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். இறுதியில் எல்லா லெவலையும் கம்ப்ளீட் செய்து முடித்து கேமில் வெற்றியும் பெற்றுவிட்டாள். அவள் அந்த கேமை முடித்ததும் ஆச்சரியத்தில் அந்த பார்க்கே அமைதியில் மூழ்கி இருக்க, அந்த நடுத்தர வயதுடைய பெண் சூப்பர் என்று ஆர்ப்பரித்து சத்தமாக கைத்தட்டினாள். அவர்களின் பாராட்டை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டவள் தனது வலது கை நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். சிரித்துக்கொண்டே அந்த கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டு நடுக்கத்தை கண்ட்ரோல் செய்துவிட்டு கேஷுவலாக அந்த கையை ஜீன்ஸ் பேண்ட்டுக்குள் விட்டுக் கொண்டாள். உன்னால முடியலனா யாராலையும் முடியாதுன்னு முட்டாள்தனமா திங்க் பண்ணாத. இது ரொம்ப ஈஸியான கேம். அந்த ஆன்ட்டி ரொம்ப சரியா ஒரு வார்த்தை சொன்னாங்க, பலவீனமானவங்க தான் பயப்படுவாங்கன்னு என்று அவந்திகா அவனை பார்த்து கூறவும் அவன் முகம் வெளிரி போனது. அவன் கோபத்தில் அங்கிருந்து கிளம்பி விட்டான். அந்த பெரியவரோ எதுவும் தெரியாதவர் போல் அந்த பையன் பின்னாலேயே சென்று விட்டார். அவர்கள் அங்கிருந்து கிளம்பியதும் அவந்திகாவிற்கு நிம்மதியானது. அவர்களுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்த திருப்தி அவளுக்குள் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் எதர்ச்சையாக அவள் வாட்சை பார்த்தாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அவள் இங்கு நேரத்தை கடத்திவிட்டாள் என்பது அவளுக்கு புரிந்தது. அவள் நியூஸ் ஏஜென்சிக்கு செல்ல நேரமாகிவிட்டதே. அவள் அங்கிருந்து திரும்பி ஓட முயற்சிக்கும் போது யாரோ அவள் கையை பிடித்து கொண்டு அவளை தடுத்து நிறுத்தினர். அவள் கையை பிடித்திருப்பது யாரென்று அவள் திரும்பி பார்த்தாள். அது வேறு யாருமல்ல, அந்த நடுத்தர வயது பெண்தான். உன் பேர் என்ன? உனக்கு எத்தனை வயசு? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டாள் அவள். அவந்திகாவோ லேட் ஆகிவிட்டது என்கிற டென்ஷனில் இருந்தாள். ஆன்ட்டி, எனக்கு லேட் ஆச்சு, நான் உடனே போயாகணும். திரும்ப நாம மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சா நாம நிதானமா பேசுவோம். இப்ப கிளம்புறேன் என்று கூறியபடி ஓட ஆரம்பித்திருந்தாள். அவந்திகா அந்த பார்க்கை விட்டு ஓடி இருந்தாள். அந்த வயதான பெண்ணோ கழுத்துக்கு எக்ஸசைஸ் செய்தபடி மற்ற பெற்றோர்களின் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இவ்வளவு சமத்தாக இருக்கிறார்கள் என்று யோசித்து வியந்து கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து போனை எடுத்து கால் செய்தவள், அரவிந்த், உன் அம்மா திரும்பி வந்துட்டேன், சீக்கிரமா வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போறியா? இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க என்று கடுமையான குரலில் கூறினாள். அடுத்த அரை மணி நேரத்தில் பிளாக் கலர் கார் பார்க்கின் என்ட்ரன்ஸில் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய சம்பத் அரவிந்தின் அம்மாவை மிகுந்த மரியாதையோடு காரில் ஏறும்படி ரெக்வெஸ்ட் செய்தான். காரில் ஏறியவுடன் அரவிந்தின் அம்மா மாதவி அரவிந்த் போட்டிருந்த சன்கிளாஸை வேகமாக பிடித்து இழுத்து கழட்டினார். நீ சன்கிளாஸ போட்டுக்கிட்டு என்கிட்ட இருந்து எதை மறைக்கலான்னு நினைக்கிற? நான் உன் அம்மாடா. நீ எதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாலும் நீ என்ன செய்யற, எதை என்கிட்ட இருந்து மறைக்க நினைக்கிறேன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன் என்று சிஐடி போல கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார். அரவிந்தின் அம்மாவின் நடவடிக்கையை பார்த்ததும் சம்பத் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். ஒரு வழியாக அரவிந்த் சாரின் அம்மா திரும்ப வந்து விட்டார். இனி அரவிந்த் சாரை கட்டுப்படுத்த ஒருவர் இருக்கிறாரே, அதுவரை நிம்மதி என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். என்ன செய்வது என்று தெரியாமல் அரவிந்த் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு அவனின் அம்மாவை பார்த்தான். அம்மா, எப்போ நீங்க திரும்ப வந்தீங்க? ஏன் நேரா வீட்டுக்கு வரல என்று மாதவியிடம் மெதுவாக கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஆத்திரமடைந்த மாதவி, என்ன வீட்டுக்கு வர்றதா? எனக்கு அங்க வர விருப்பம் இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெத்துக்கோன்னு நான் சொன்னப்பெல்லாம் 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்த. அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு நீ கல்யாணம் பண்ணி இருந்தா கூட நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டேனே. ஆனா நான் ஹாலிடேக்கு போன இந்த அரை மாசத்துல ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க. என்ன இதெல்லாம் என்று காட்டமாக அரவிந்தை பார்த்து கத்தினார். 8 வருடம் என்று மாதவி சொன்ன வார்த்தையை கேட்டதும்
அரவிந்தின் முகம் மாற ஆரம்பித்தது. அவனுக்குள் கோபத்தீ மூண்டது. ஆனால் எதையும் வெளிப்படுத்தாமல், உங்க ஆசைய நிறைவேற்றதாமா, பேர குழந்தைங்க வேணும்னு கேட்டீங்கல்ல என்று சாதாரணமாக பதில் கூறினான் அரவிந்த். ஆமா, பேர பிள்ளைங்க வேணும்னு நான் தான் கேட்டேன். அதுக்காக இப்படி ஏதோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதா? காசுக்காக கர்ப்பப்பைய விற்க துணிஞ்ச அவளை நான் என்னோட மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன் என்று கோபத்தோடு கத்தினாள். சில நிமிடங்களுக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த அரவிந்த் பிறகு பொறுமையாக, குழந்தை பிறந்ததும் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் என்று நிஜத்தை கூறினான். எதுவா இருந்தாலும் அவ இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். அவ அங்க இருந்து போற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். என்ன 18ஆம் நம்பர் பங்களாக்கு கூட்டிட்டு போய் விட்டுரு என்று தீர்மானமான குரலில் உத்தரவிட்டாள். அந்த நகரில் அரவிந்திற்கு சொந்தமான 2 பங்களா இருக்கிறது. அவன் தற்போது இருப்பது 8ஆம் நம்பர் பங்களா. மாதவி கூறியதை கேட்ட சம்பத், ஆன்ட்டி, அந்த பங்களாவை தங்குறதுக்கு வசதியா இன்னும் ரெடி பண்ணல என்று தயக்கத்தோடு கூறினான். என்னது, இன்னும் ரெடி பண்ணலையா? என்ன நடந்தாலும் சரி, அவ அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். ஒருவேளை அங்க நான் வந்தா தினம் தினம் அந்த பொண்ணோட நான் சண்டை போட வேண்டியதா இருக்குமோன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. தேவையில்லாத டென்ஷன் அது. ஒருவேளை நீ 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பொண்ணை விட்டுட்டு குழந்தைக்காக வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிருந்தா நம்ம நேத்ராவையே கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாமே. அவ நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், அதுவும் நேத்ரா ரொம்ப நல்ல பொண்ணு என்று அரவிந்தை பார்த்து ஆதங்கமாக கேட்டாள் மாதவி. அம்மா, நான் அவளை தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் என்று உடனடியாக பதில் கூறினான் அரவிந்த். அப்படின்னா வேற நல்ல பொண்ணா பார்க்க வேண்டியது தானே? ஊர் உலகத்துல நல்ல பொண்ணுங்களுக்கா பஞ்சம்? எத்தனை நல்ல பொண்ணுங்க இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்க்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ ரொம்ப அழகா இருந்தா. நல்ல குணமான பொண்ணு. அது மட்டும் இல்ல, நல்லா கேம்ல கூட விளையாடினா. இன்னைக்கு தான் அவளை முறையா பாக்குறேன். ஆனா பார்த்ததுமே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் வீட்ல இருக்கிற அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணு. நான் உனக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று அம்மாவிற்கே உரிய அங்கலாய்ப்பில் மாதவி பேசினாள். அரவிந்தோ எதுவும் பதில் பேசாமல் அமைதியாக இருக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான் சம்பத். ஆன்ட்டி, அந்த பொண்ணு அவ்வளோ அழகா? அவ பேர் என்ன? அவளை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா? நான் இன்னும் சிங்கிளா தான் இருக்கேன் என்று ஆர்வத்தோடு கேட்டான். அவ யாருன்னு தெரியல, ஆனா எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சு போச்சு என்று சொல்லிவிட்டு அமைதியானாள் மாதவி. அடுத்த சில நிமிடங்களில் கார் 18ஆம் நம்பர் பங்களாவின் வாசலில் நின்றது. கார் நின்றதும் மாதவி காரை விட்டு இறங்கி வீட்டிற்குள் சென்றாள். அரவிந்த் மரியாவிற்கு கால் செய்து சில சர்வன்ட்ஸை அந்த பங்களாவிற்கு அனுப்பி வைக்கும்படி சொல்லிக் கொண்டிருந்தான். அரவிந்த் போனை வைத்ததும் சம்பத் குழப்பத்தோடு அரவிந்தை பார்த்தான். எனக்கு இப்போதான் புரியுது சார், அவந்திகா தானே உங்க உண்மையான லவ்வர். அதனாலதான் ஆன்ட்டியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று அவன் அதிக பிரசங்கியாக பேசிக் கொண்டிருப்பதை கேட்டதும் அரவிந்த் அவனை பார்த்து முறைத்தான். அதற்கு பிறகு என்ன? சம்பத் வழக்கம் போல வாயை மூடிக்கொண்டான். அரவிந்த் சலனமற்ற முகத்தோடு சுற்றியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனமோ அவந்திகாவிற்காக அவன் அம்மாவை எப்படி இந்த வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டான் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தது. அவளுக்காகவா அவன் அம்மாவையே இந்த வீட்டிற்கு கூட்டி வந்திருக்கிறான்? இதெல்லாம் எதற்காக? அவந்திகாவை பார்த்தால் அவன் அம்மா நிச்சயம் கோபப்படுவார். அதை தவிர்க்க வேண்டும் என்பதுதானே உண்மையிலேயே அவன் எண்ணமாக இருந்தது. அவன் அம்மாவிடமிருந்து அவந்திகாவை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் நினைக்கும் அளவுக்கு அரவிந்தின் மனம் அவந்திகா பக்கம் சாய ஆரம்பித்து விட்டதா என்று அவனுக்கே புரியவில்லை. பாகம் 25. புது உறவு. பார்க்கில் இருந்து வேக வேகமாக ஆபீஸுக்கு ஓடிய அவந்திகாவிற்கு அன்றைய நாள் நேரம் போனதே தெரியவில்லை. ஒரு நாள் மிகவும் வேகமாகவே ஓடிவிட்டது.
வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நேரமும் வந்தது. ஆனால் அவந்திகாவிற்கோ வீட்டிற்கு போக பிடிக்கவில்லை. முந்தைய நாளில் நடந்து முடிந்த விஷயங்களால் அரவிந்தை பார்க்கவே அவந்திகாவிற்கு சங்கடமாக இருந்தது. உண்மையை சொல்ல போனால் அவந்திகா எதற்காக பயப்பட வேண்டும்? இப்பொழுது உறவு கொள்ள அவசியமில்லாத நாட்கள்தானே. இது கர்ப்பம் தரிக்க வாய்ப்பில்லாத பாதுகாப்பான நாட்கள். சோ இது அவனுக்கும் நிச்சயம் தெரியும். அவந்திகாவின் மீது வெறுப்பில் இருக்கும் அரவிந்த் நிச்சயம் அவளை தொடமாட்டான். அதனால் அவள் பயப்பட அவசியமில்லை என்று அவளுக்கு தோன்றியதால் அவள் திங்ஸை பேக் செய்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பினாள். அவள் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி பார்க் வழியாக வீட்டுக்கு போய்க் கொண்டிருந்தாள். மணி கிட்டத்தட்ட 7 ஆகியிருந்தது. பார்க்கில் இருந்தவர்களின் எண்ணிக்கையும் குறைந்திருந்தது. அவள் நடந்து போய்க் கொண்டிருக்கும் போது அவளுக்கு முன்னால் கிடந்த கல்லை சலிப்பாக எட்டி உதைத்தாள். அப்பொழுது அவள் பக்கத்தில் யாரோ அவளை கூப்பிடும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். காலையில் பார்க்கில் பார்த்த அந்த நடுத்தர வயது பெண் அவளை நோக்கி உற்சாகமாக வந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் ஹாய் ஆண்டி என்று புன்னகையோடு கூறினாள் அவந்திகா. ஒரு வழியா வந்துட்டியா? உனக்காக தான் 3 மணி நேரமா இங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று அவள் கூறவும் அவந்திகாவிற்கு குழப்பமாக இருந்தது. காலையில்தான் முதன் முறையாக இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள். இத்தனைக்கும் இருவரும் பெரிதாக பேசிக்கொள்ளவே இல்லை. அப்படி இருக்க அவள் எதற்கு அவந்திகாவிற்காக 3 மணி நேரமாக பார்க்கில் காத்திருக்க வேண்டும்? அதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்று அவந்திகாவிற்கு குழப்பமாக இருந்தது. நீங்க எதுக்கு ஆண்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்று குழப்பமாக கேட்டாள். உன் கூட விளையாடத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில நீ சூப்பரா விளையாடின. எனக்கும் அந்த மாதிரி விளையாட சொல்லித்தரியா என்று புன்னகையோட கேட்டாள் மாதவி. அதற்கு அவந்திகா பதில் எதுவும் கூறாமல் திகைப்போடு நின்றிருப்பதை கவனித்த மாதவி தனது அதிகப்படியான ஆர்வத்தால் அவந்திகாவை பயமுறுத்தி விட்டதை உணர்ந்தாள். எனக்கு ரொம்பவே போர் அடிச்சது. நான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனாலதான் உன் கூட விளையாடினா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். ஒருவேளை நீ பிஸியா இருக்கேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இட்ஸ் ஆல் ரைட் என்று மாதவி தனக்குள் இருந்த ஆர்வத்தை அடக்கி கொண்டு பேசினாள். அவந்திகாவிற்கும் வீட்டுக்கு போக விருப்பமில்லைதான். அதனால் அவளோடு நேரத்தை செலவிடுவதால் அவந்திகாவிற்கு பிரச்சனை இருக்கவில்லை. நான் பிஸி எல்லாம் இல்ல ஆண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, விளையாடுவோம், முதல்ல அங்க போய் உட்காரலாம் என்று அவந்திகா கூறவும் மாதவி தனக்குள் அடக்கி வைத்த உற்சாகம் மீண்டும் அவளுக்குள் நுழைந்து கொண்டது. இருவரும் பார்க் பெஞ்சில் உட்கார்ந்ததும் மாதவி தன் பேக்கில் இருந்த டேப்லெட்டை வெளியில் எடுத்தவாறு, உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புள்ளதான், ஆனா நீ விளையாடினத பார்க்கும்போது நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா விளையாடினது நல்லாவே தெரிஞ்சது என்று ஆர்வமாக கூறினாள். ஆண்டி, ஆக்சுவலி கேம் விளையாடுறதுல சில டாக்டிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டுமா? இந்த மாதிரி கேம் பிளேயரோட வேகத்தையும் விவேகத்தையும் டெஸ்ட் பண்றதுக்கு தான் என்று கேமின் எல்லா நுணுக்கங்களையும் அவந்திகா சொல்லிக் கொடுத்ததும் மாதவி முன்பை விட நன்றாகவே விளையாட ஆரம்பித்திருந்தாள். ஹை, நான் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் கூட ரொம்ப நல்லாவே கேம் விளையாடுவான். ஆனா இந்த மாதிரி ஏன் கூட உட்கார்ந்து விளையாடுற அளவுக்கு அவனுக்கு பொறுமை இல்லை. அவனுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. நான் முட்டாள்தனமா நடந்துக்கிறதா சொல்றான் என்று கொஞ்சம் வருத்தத்தோடு மாதவி கூறினாள். எந்த மகனுக்கும் தான் அம்மா எப்பவுமே தப்பா தெரிய மாட்டாங்க. ஆனா உங்க பையன் உங்களை எப்படி முட்டாள்னு சொல்லலாம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல. பாருங்க, ஒரே நாள்ல நீங்க எவ்வளவு சூப்பரா விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க என்று அவளை பாராட்டும் விதமாக கூறினாள் அவந்திகா. நீ ரொம்ப நல்லாவே பேசுற, இனிக்க பேசுற. ஆமா, இன்னும் நாம சரியா இன்ட்ரோ பண்ணிக்கலையே. என் பேரு மாதவி, உன் பேர் என்ன என்று ஆர்வத்தோடு கேட்டாள் மாதவி. எனக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொம்மின்னு கூப்பிடுவாங்க ஆண்டி என்று தன் பேரை கூறாமல் தன் நிக் நேமை கூறினாள் அவந்திகா. அப்படியா? அப்ப நானும் உன்னை பொம்மினே கூப்பிடுறேன்.
என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு, பொம்மி, இப்பதான் நாம முதல் முறையா பாத்துக்கிட்டாலும் உன்னை பார்த்து பேசி பழகின மாதிரி எனக்கு தோணுது என்று உணர்வு பூர்வமாக மாதவி பேசிக் கொண்டிருக்க அவந்திகா மௌனமானாள். உனக்கு தெரியுமா என் வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமா இருந்ததுன்னு? என் பையன் நான் சொல்றதையே கேட்க மாட்டான். நான் ஹாலிடேக்கு ஃபாரின் போயிருந்த நேரத்துல அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் திரும்பி வந்ததும் அவனை கேள்வி கேட்டதால அவன் என்ன தனியா ஒரு வீட்டுல தங்க வச்சிட்டான். அவனோட அருமை பொண்டாட்டி வருத்தப்படக்கூடாதுன்னு என்ன தனியா தங்க வச்சிட்டான் என்று வருத்தத்தோடு மாதவி கூறவும், உங்க பையன் பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆண்டி என்று ஆவேசப்பட்டாள் அவந்திகா. அவன் எப்பயும் இப்படித்தாமா, என்கிட்ட சிடு சிடுன்னு தான் எரிஞ்சு விழுவான். கோபமாவே தான் இருப்பான். சில நேரங்கள்ல அவனை என் வயிற்றுக்குள்ளேயே திருப்பி அனுப்பிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அவனை மாத்திடணும்னு தோணும் என்று மாதவி பேசிய வார்த்தைகளை கேட்டு அவந்திகாவின் கோபம் இன்னும் அதிகமானது. அவந்திகாவிற்கு அவள் அப்பா அம்மாவோடு சேர்ந்திருக்க இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் அது கிடைக்காத ஒன்றாயிற்றே. அவள் விருப்பப்பட்டாலும் அவளுடைய பெற்றோரை அவளால் சந்தோஷமாக வைத்திருக்க அவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்க போவதில்லை. அப்படி இருக்க இந்த மாதிரி பெற்றோரின் அருமை தெரியாத பிள்ளைகளை பார்க்கும்போது அவளுக்கு பயங்கரமாக கோபம் வரும். ஆன்ட்டி, உங்க பையன் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, உங்களுக்காக நான் போய் நியாயம் கேக்குறேன். நான் ஒரு ரிப்போர்ட்டர், கண்டிப்பா அவர் எனக்கு பயந்துதான் ஆகணும் என்று மாதவியின் கைகளை பிடித்து கொண்டு அக்கறையும் ஆதங்கமுமாக கேட்டாள் அவந்திகா. அவந்திகா கோபப்படவும் மாதவி அவளின் கையை பிடித்து கொண்டு அவளை அமைதிப்படுத்தினாள். விடுமா, பேரண்ட்ஸ் எப்பவுமே தன்னோட குழந்தைக்கு பெஸ்ட் கொடுக்கதான் விரும்புவாங்க. அவங்கள கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டாங்க தானே. நான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். சோ என் கூட யாராவது பேசிட்டு இருந்தா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீ தப்பா நினைச்சுக்கலனா நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துப்பியா? உனக்கும் எனக்கும் நிறையவே வயசு வித்தியாசம் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா என்று பாவமாக அவள் கேட்கவும் அவந்திகா உடனே சம்மதம் தெரிவித்தாள். கண்டிப்பா ஆண்டி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சொல்ல போனா நீங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் ஆண்டி என்று புன்னகையோடு கூறினாள். ரொம்ப சந்தோஷமா. மார்னிங் அண்ட் ஈவினிங் நான் இங்க வருவேன். நீ ஃப்ரீயா இருந்தா இங்க வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. நாம கேம்ஸ் விளையாடுவோம். ஒருவேளை நீ பிஸியா இருந்தா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகேவா பொம்மி என்று மாதவி கேட்கவும் அதற்கு அவந்திகா சம்மதம் தெரிவித்து விட்டு மீண்டும் அவளோடு விளையாட ஆரம்பித்தாள். விளையாடி கொண்டிருக்கும் போது இருவருமே குழந்தையை போல உற்சாகமாக மாறிவிட்டனர். சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தவர்கள் நேரமானதால் வேண்டா வெறுப்பாய் அங்கிருந்து 9 மணி வாக்கில் கிளம்பினர். மாதவி வீட்டிற்கு போனதும் அங்கிருந்த மரியா, மேடம், நீங்க எங்க போனீங்க என்று பவ்யமாக கேட்டாள். ஆனால் மாதவி அதற்கு பதில் கூறவில்லை. மேடம், நான் 8ஆம் நம்பர் பங்களாவுக்கு கால் பண்ணி பார்த்தேன். ஆனா அங்க மேடமும் சாரும் வரலன்னு சொன்னாங்க. நீங்க அங்க போக விரும்பலையா மேடம் என்று தயக்கத்தோடு கேட்டாள். இல்ல, எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல. இன்னைக்கு என் கூட டின்னர் சாப்பிட அரவிந்த கூப்பிட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் அவனுக்கு என் மேல பாசம் இருந்தா அவன் எனக்காக இங்க வருவான். ஒருவேளை அவன் வரலனா என்னோட லிட்டில் கியூட் ஃப்ரெண்ட் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா என்று மரியாவிடம் கிண்டலாக கூறினாள். அவந்திகா அரவிந்தின் வீட்டிற்கு வந்ததும் அரவிந்த் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்பதை அறிந்து கொண்டாள். ஆனால் எப்போதும் போல் இல்லாமல் அந்த பெரிய பங்களா ஆள் நடமாட்டம் குறைந்து வெறிச்சோடி இருந்தது போல அவளுக்கு தோன்றியது. அவள் அங்கும் இங்குமாக சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது சமையல் அறையிலிருந்து வந்த பேச்சு குரலை கேட்டாள். அவள் கிச்சனுக்கு அருகில் சென்று கிச்சன் வாசலில் நின்று கொண்டு உள்ளே எட்டி பார்த்தாள். அங்கு 4 வேலையாட்கள் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தனர். வேகமா சாப்பிடு, அவங்க சீக்கிரத்துல வந்துருவாங்க என ஒருத்தி கூறினாள். அக்கா, எல்லாத்துக்கும் மேல அவந்திகா மேடம் தானே சாரோட ஒய்ஃப். ஆனா இவ்வாறு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது அவந்திகாவிற்கு கேட்டது.
அவள் காதில் அந்த வார்த்தைகள் விழுந்ததும் அவர்கள் அவளை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. உடனே அவள் அங்கிருந்து கிளம்பி மாடிக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாள். ஒருவேளை அவர்கள் அவந்திகா அங்கு நின்று கொண்டிருப்பதை பார்த்தால் அந்த சூழ்நிலையே தர்ம சங்கடமாகிவிடும் என்று அவளுக்கு தோன்றியது. இவ்வாறு நினைத்து கொண்டு அவள் திரும்பும் பொழுது அவந்திகாவின் காதில் சர்வன்ட் ஒருத்தி பேசுவது கேட்டது. அந்த சர்வன்ட் சத்தமாக சிரித்தாள். அவள் வேறு யாருமல்ல, அந்த பங்களாவில் வேலை செய்யும் அனிதாதான். இந்த மாதிரி ஒரு மேடத்தை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? கல்யாணம் ஆன முதல் ராத்திரியிலேயே சார் அவங்கள தனியா விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டாரு. அவங்க 2 பேருமே சந்தோஷமா அந்யோன்யமா எல்லாம் இல்ல. அது மட்டுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? சார் தான் அவங்கள வெளியே அனுப்பியிருப்பாங்க. அவர் அப்படி அவங்கள வெளியே தள்ளியும் கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திரும்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா பாத்துக்கோயேன். இவ்ளோ நாள் கழிச்சு திரும்பி வந்த பெரிய மேடம் கூட அவங்கள பார்க்க பிடிக்காம அந்த பங்களாக்கு போயிட்டாங்க. இதுல இருந்தே உனக்கு புரியலையா என்று அவந்திகாவை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருந்தாள் அனிதா. என்னது, பெரிய மேடம் அவளை பார்க்க பிடிக்காம அந்த பங்களாவுக்கு போயிட்டாங்களா என்று அவந்திகாவிற்கு குழப்பமாக இருந்தது. அனிதா பேசியதை கேட்டும் கூட மற்ற சர்வன்ட்ஸ்க்கு இன்னும் பயமாகத்தான் இருந்தது. அனிதா, நீ சொல்ற மாதிரி மரியாக்கா அப்புறம் இன்னும் சில சர்வன்ட்ஸ் பெரிய மேடத்தை பாத்துக்க போயிருக்காங்க தான். இந்த பெரிய பங்களாவை சுத்தம் செய்யறதுக்கு தான் நம்மளை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு டின்னர் சாப்பிட சார் அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. அதனால நைட்டுக்கு இங்க சாப்பிட வரமாட்டாரு. ஆனா மேடம்க்கு எதுவும் வைக்காம மொத்தத்தையும் நாமளே சாப்பிட்டோமே, இதனால எந்த பிரச்சனையும் வந்துடாதே அனிதா என்று கவலையோடு கேட்டாள் சசி. அதெல்லாம் ஒண்ணு வராது, நீ சாப்பிடு என்று அனிதா கூறவும் அதை கேட்ட அவந்திகாவிற்கு கோபமாக வந்தது. அவள் எப்பொழுதுமே யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்க விரும்ப மாட்டாள்தான். ஆனால் அவளை யாராவது கஷ்டப்படுத்த நினைத்தால் அதை அவள் எப்படி ஏற்றுக்கொள்வாள்? இங்கு நடப்பதை பார்த்தால் வேலைக்காரர்கள் தனது முதலாளியையே கொடுமைப்படுத்த முயற்சிப்பது போல்தானே இருக்கிறது. அவர்கள் சிரிப்பதை கேட்க கேட்க அவந்திகாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க போல என்று கேலியாக அவந்திகா கேட்கவும் அவர்கள் அவந்திகாவின் குரலை கேட்டு திரும்பி பார்த்தார்கள். அவள் சாதாரணமாக ஒரு வாக்கியம்தான் பேசினாள் என்றாலும் அது அங்கிருந்த நால்வரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தராக நால்வருமே எழுந்து நின்று தன் கண்களையே நம்ப முடியாதபடி அதிர்ச்சியோடு அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்தனர். பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, என்ன பத்தி யோசிச்சு கவலைப்பட வேண்டாம் என்று அவந்திகா கூறி முடித்த அடுத்த நொடியே வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அடுத்த சில வினாடிகளிலேயே அரவிந்த் வீட்டிற்குள் வந்திருந்தான்.